ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி சேனல். நான் சுகுமார். சாம்சங் தரப்புல இருந்து நிறையா ஃபோன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஏ சீரியஸ் அண்ட் எம் சீரியஸ்ன்னு சொல்லி நிறையா லான்ச் பண்ணாங்க. அதுலேயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ M30 அப்படின்னா M30s அப்படின்னு சொல்லி ஒரு சில அப்கிரேடோட இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அப்கிரேட் அப்படின்னா இந்த ஃபோனில் சாதாரணமாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 அப்கிரேட் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 5000 mAh பேட்டரியோடு இருந்ததை 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சர். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லவுடோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறது எல்லாத்தையுமே அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுக்கல, மொபைல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் வைக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு பேசலாம். அடுத்து 15 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதில் இயர்ஃபோன் கொடுக்கல, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு மொபைலோட டிசைன் அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது M30 விட M30s'ல சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த டிசைன் சொல்லலாம். கேமரா ப்ரொவிஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. M30 கம்பேர் பண்ணும்போது ஸ்கொயராக அதில் வந்துட்டு ஃபில்லட்லாம் பண்ணி உள்ளே வந்து பிளாக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் கொடுக்குது. அதே போல் தான் பேக் சைட் டிசைனுமே வந்து இந்த கிரேடியன்ட் வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்துட்டு அப்படியே ப்ளூவும் க்ரீனும் மெர்ஜ் ஆகிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக M30 சீரிஸில் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் வந்து அப்படியே ரஃப்பாக வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்குது. அடுத்து ரொம்பவே முக்கியமாக கீழேலாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். இவங்க பாக்ஸ்லேயே வந்து எந்த ஒரு கேஸுமே கொடுக்கல. கண்டிப்பாக கேஸ் வாங்கி இதில் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் படுதா அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்தளவுக்கு எதுவுமே படலை. இன்னும் கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இவங்களோட One UI எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா செட்டிங்ஸ்லாம் வந்து மேலே இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக ஸ்வைப் பண்ணியே வந்து சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் ஹேண்ட் யூஸருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இவங்களோட மொபைல். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏற்கனவே இருந்த மாதிரி தான். டிஸ்பிளேல எந்த ஒரு குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை நான் பார்த்த வரைக்கும். அண்ட் பிரைட்னஸும் சரி கலரும் சரி ரொம்பவே நல்லா பஞ்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், மேலே இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப் நாச் சேம் அப்படியே தான் வருது. ஏற்கனவே இருந்த 16 MP கேமரா அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ கேமராவில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. பியூட்டி மோடில் இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எடுக்கப்பட்ட ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். மொபைலோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸில் எந்த ஒரு பெரிய சேஞ்சுமே இல்லை. பாட்டமில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக், மைக், ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பயும் போல் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன், டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு நீங்கள் சேம் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான அப்கிரேட் அப்படின்னா ப்ராசஸர் சொல்லலாம் இந்த மொபைலில். ஏற்கனவே இவங்களோட ஓன் எக்ஸினோஸ் 7904 அப்படின்னு இருந்ததை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண A50s'ல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்களோ சேம் ப்ராசஸர் இங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸினோஸ் 9611 அப்படின்ற ப்ராசஸர். இது ஒரு நல்ல அப்கிரேட் இந்த மொபைலுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து அப்படியே நம்ம OS அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே யூஸ் பண்ண அதே OS தான், One UI இவங்களோட தான். அது வந்து ஆண்ட்ராய்ட் பைலையும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பேட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், சூப்பரான ஒரு பேட்ரி அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh. ஸோ நான் வந்துட்டு இப்போ ஜென்ரல் டெஸ்ட் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 நாளைக்கு மேலேயே ஆக போகுது, 2 நாள் ஆக போகுதுன்னே வச்சுக்கலாம். இன்னும் வந்துட்டு கிட்டத்தட்ட 30% மேலேயே இருக்குது. நான் வந்து பெருசாக இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஆனால் இதுக்கான ரிவ்யூ போடும்போது கண்டிப்பாக நான் வந்து ஹெவியான டெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது அப்படின்ற எல்லா டெஸ்ட்டுமே கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பாக்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோடையும் வருது. ஸோ நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த 6000ன்றது செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போயே நான் அதை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போகிறேன். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை நம்மளோட கம்யூனிட்டி டேப்லேயோ நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கேமராவில் ஒரு சூப்பரான அப்கிரேட் நடந்திருக்கு. ஏற்கனவே ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. இப்போயும் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஆனால் ஏற்கனவே 13 MP கேமரா கொடுத்த இடத்துல இப்போ 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமரா. அண்ட் டெப்த் சென்சிங்காக ஏற்கனவே 5 MP அப்படியே தான் இப்போ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
ஆனால் வைட் ஆங்கிளுக்கு ஏற்கனவே 5 மெகா பிக்சல் கொடுத்தறதுல இப்போது 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இதில் எனக்கு வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக இதுக்கான ரிவ்யூ வீடியோ போடும்போது கண்டிப்பாக நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கும். அந்த டீட்டெயிலை வச்சு நான் கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோ போய் இன்னும் கிளியராக இந்த கேமரா ஃபோட்டோஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மொபைலோட ரேம் அண்ட் ப்ரைஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் வருது. 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 ரூபாய்க்கும், 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17,000 ரூபாய்க்கும் வருது. இதோட சேல்ஸ் வந்துட்டு வரக்கூடிய 29ஆம் தேதியிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலும் தகவலுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த தேதிக்குள்ளே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான ரிவ்யூ வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைலுக்கான ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.